Hi students, in last video we learned about Coulomb's law. Okay, so Coulomb's law two stationary point charges are separated by some distance. ஸோ அப்போ அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். சேம் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும், ஆப்போசிட் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோம். F is equal to K into Q1 Q2 by R ஸ்கொயர்னு பார்த்தோம். கேயோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 9 into 10⁹ நியூட்டன் சொல்லிட்டோம். நியூட்டன் 9 into 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம பார்த்துப்போம். 9 into 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். ஸோ இது கேயோட வேல்யூ பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் கூலும்ஸ் ஃபோர்ஸ்க்கும் இருக்கிறத நம்ம பார்த்துப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது, சேம் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ டுடே we are going to discuss about problem regarding related to Coulomb's law. ஓகேங்களா? ஸோ ரைட், இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 பார்ப்போம். கன்சிடர் 2 point charges Q1 and Q2 at rest as shown in a figure. இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி Q1 Q2 ரெண்டு 2 point charges எடுத்திருக்கோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 1 meter டிஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, the calculate the force experienced by the 2 charges, okay, for the following cases. okay, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸும் 1 meter டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் பார்க்க போகிறோம். என்னென்னா Q1 Q2 ரெண்டுமே சேம் சார்ஜஸ், அதாவது சேம் கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? மேக்னிடியூட் கிடையாது, சேம் சைன் வந்து சேம் சைனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அண்ட் தென் Q2 ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, சேம். தேர்ட் கேஸ் என்னென்னா, இந்த ஆப்போசிட் சைனாகவும் இருந்து இந்த 2 point சார்ஜஸை கொண்டு போய் நம்ம எதுக்குள்ளார வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வாட்டருக்குள்ளே வச்சுருந்தா அப்போது அதனுடைய ஃபோர்ஸ் வந்து அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும், இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா Q1ஓட வேல்யூ வந்து +2 மைக்ரோ கூலும், Q2ஓட வேல்யூ வந்து +3 மைக்ரோ கூலும். மைக்ரோ மீன்ஸ்னு நமக்கு தெரியும், மைக்ரோன்னா 10⁻⁻6, மைக்ரோனா என்ன? 10⁻⁻6. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். ஃபார்முலா வந்துட்டு F is equal to K into Q1 Q2 divided by R square, K1 K2 divided by K into Q1 Q2 divided by R square. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ரெண்டுமே என்ன சார்ஜஸாக இருக்குது? சேம் சார்ஜஸ். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆப்போசிட் சார்ஜ் என்ன இருக்கும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்து எதுக்குள்ளார வச்சுருக்கோம்? வாட்டரில் வச்சுருக்கோம். ஸோ சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சார்ஜஸும் சேமாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும், ஆனால் எதுக்குள்ளார வச்சுருக்கோம்? வாட்டருக்குள்ளே வச்சுருக்கோம். ஏன் இங்கே வந்து ஆரோமாக்கோட இண்டிகேஷன் இங்கே லென்த்தியாகவும் இங்கே வந்து ஸ்மாலாகவும் இருக்குன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா Q1 is equal to +2 மைக்ரோ கூலும், Q2 is equal to +3 மைக்ரோ கூலும். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ செப்பரேட் பண்ணியிருக்கோம்? 1 meter. ஓகே, போத்தா பாசிட்டிவ்ங்கிறதுனால நம்ம கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட ஃபார்முலா F1 divided by 4πε Q1 Q2 divided by R square R12 கேப். ஓகேங்களா? ஸோ அது ரைட். நெக்ஸ்ட், இந்த R12 கேப்ங்கிறது யூனிட் வெக்டர், அதனால அதோட வேல்யூ 1, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் Q1 to Q2க்கு போகுது. ஓகே, ரைட்மா. இப்போது R12 இஸ் த ஐ கேப். ஏன்னா எப்படி இது நம்ம வெக்டார் நோட்டேஷனில் கொடுக்கும்பொழுது பார்த்துக்கோம்போ XY அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இப்போது Q1லேருந்து Q2க்கு போகுது. எங்கே போகுது பாருங்கள்? the unit vector from Q1 to Q2, unit vector from Q1 to Q2. அப்போது நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய R12 எங்கேருந்து இங்கே போகிறோம். ஸோ அதனால் நமக்கு எந்த ஆக்சிஸில் போகுது? X ஆக்சிஸில். ஸோ R12 யூனிட் கேப் இஸ் ஐ கேப். ஓகேங்களா? ஐ வெக்டார் X ஆக்சிஸில் போகிறதுனால அதை நம்ம ஐ வெக்டார்னு எடுத்துக்கோம். ஸோ தட் F21 கேயோட வேல்யூ, தட் மீன்ஸ் 1/4πε0 1 divided by 4πε0, இதனோட வேல்யூ தான் நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதோட வேல்யூ தான் நம்ம கேன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த கேயோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்?
9 into 10 power 9 ன்னு சொல்லியிருக்கோம். 9 into 10 power 9. ஓகேங்களா? ஸோ 9 into 10 power 9, Q1ஓட வேல்யூ 2 மைக்ரோகூலும். Q1ஓட வேல்யூ 2 மைக்ரோ, 2 into 10 power minus 6. Q2ஓட வேல்யூ 3 மைக்ரோகூலும். ஸோ 3 into 10 power minus 6. R ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஆரோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர், ரைட்? ஸோ நம்ம டிவைட் பையில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது டிவைடண்டில். ஸோ அப்போ 9 2s are 18, 18 3s are 54. ஸோ 10 பவர் ப்ளஸ் 9 minus 6 minus 12 plus 9, 9 minus 12 போட்டால் minus 3. ஸோ 54 into 10 power minus 3 நியூட்டன் ஐ கேப். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கேஸ் பாருங்களேன். செகண்ட் கேஸ் ஆக்சுவலி பார்த்தோம்னா சேம் Q1 ரெண்டும் சேமாக இருக்குது. Q2 சேம், மேக்னிடியூட் சேம், பட் சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதாவது ஆப்போசிட் சைன். ஸோ ஆப்போசிட் சைன்னா நமக்கு என்ன கிடைக்குங்க? கண்டிப்பாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து repulsive ஃபோர்ஸ்னா செகண்ட் கேஸ் வந்து கண்டிப்பாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, the force experienced by the charge Q1 due to Q2 is, that means F12 vector is equal to minus of F12 1 cap, F21 vector. ஓகேங்களா? ஸோ தட் நம்ம ஃபர்ஸ்ட்டில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதே ஆன்சர் வரும், பட் மேக்னிடியூட் மட்டும் என்ன வரும்? மைனஸ் சைன் வரும். ஏன்னா இங்கே ரெண்டுமே ப்ளஸ், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் அப்படின்னும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ F12 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 54 into 10 power minus 3 நியூட்டன் ஐ கேப். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட் கேஸ் சேம் கேஸ் தான். ஆனால் இதே சேம் கேஸ் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்சிலான் ஆர் வாட்டர் மீடியத்துக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆகிடும், வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இப்போ செகண்ட் கேஸ் கொடுத்ததை ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்காங்க. +2 -3 கொடுத்துருக்கோமா, R1. ஸோ அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 into 10 power 9, 2 into 10 power -6, -3 into 10 power -6 divided by 1 square. So -54 into 10 power -3 Newton I cap. Then the charge Q2 will experience an attractive force towards Q1 which is in the negative x direction. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட் லா, the force experienced by the charge Q1 due to Q2 is opposite sign வந்து ப்ளஸில் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் கண்டுபிடிச்சதுக்கு, அதாவது என்னென்னா ஃபர்ஸ்ட் கேஸில் இப்போ Q1னால் Q2 அட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், Q2னால் Q1 அட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும். ஸோ ரெண்டு கேஸ், ஃபஸ்ட்டு கேஸுக்கு கேஸ் ஏகே டூ சம்ஸ் பார்த்துக்கோம். எப்படின்னா Q1னால் Q2 அட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், Q2வால் Q1 ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் Q2, ஓகேங்களா, the force on Q2 exerted by Q1 என்ன, the force on Q1 exerted by Q2 என்ன, ரெண்டு கேஸ். அதே மாதிரி கேஸ் பி, the force on Q2 exerted by Q1 என்ன, the force on Q1 exerted by Q2 என்ன. ஸோ ரெண்டு கேசஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா செகண்ட் மைனஸில் வந்திருக்கும். அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மைனஸ் வந்துச்சுன்னா செகண்ட் ப்ளஸில் வந்திருக்கும். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கேஸ் என்னன்னு பார்ப்போம். If these two charges are kept inside the water, then the force experienced by Q2 due to Q1 is, ஓகேங்களா? ஸோ F21 in water equals 1/4 pi epsilon. instead of epsilon நம்ம epsilon நாட் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்சிலான் யூஸ் பண்ணுவோம். இதே ஃப்ரீ வேக்கமில் யூஸ் பண்ணியிருக்கோம். இன் ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னு போட்டிருப்போம், எப்சிலான் நாட்டுன்னு போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மீடியத்துக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுனால எப்சிலான் நாட் வந்து யாரால் ரீப்ளேஸ் பண்ணுறோம், எப்சிலானால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ எப்சிலானோட வேல்யூ எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட். ஓகேங்களா? ஸோ எப்சிலான் ஆரோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, எப்சிலான் நாட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மளுடைய ஃபார்முலாவஸ் அந்த வேல்யூ எப்சிலானோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். F21 water force in water equals 1/4 pi epsilon r epsilon.
So epsilon naught and the F in water equal to force in water is equal to 1 by 4 pi instead of epsilon naught epsilon r epsilon naught and substitute பண்ணப்போம். ஸோ இந்த எப்சிலான் ஆரை மட்டும் நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இது மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற ஃபார்முலாவை ஜஸ்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கும், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் F21 டிவைட் பை எப்சிலான் ஆர். F21ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 54 × 10⁻³ நியூட்டன். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிவைட் பை 80 போடும். ஓகே, 54 × 10⁻³ டிவைட் பை 80 நியூட்டன் பை ஐ. ஸோ 54 80 டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் 0.675 × 10⁻³ நியூட்டன் ஐ. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நோட் தட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் இஸ் வாட்டர். ஓகேங்களா? இன் வாட்டர், அதாவது நார்மலாக வேக்கமில் நம்ம யூஸ் பண்ணிருந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் கிடைச்ச ஃபோர்ஸை விட வாட்டரில் நம்ம இந்த பாயிண்ட் சார்ஜஸை பிளேஸ் பண்ணால் கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகும். எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் 80 டைம்ஸ் ரெடியூஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வென் காமன் சால்ட் NaCl இஸ் டேக்கன் இன் வாட்டர். ஓகே, காமன் சால்ட் வந்து நம்ம சோடியத்தில் உப்பு வந்து இருக்கிறதுனால, அதாவது வாட்டரில் வந்து உப்பு இருக்கிறதுனால the electrostatic force between sodium and chlorine ions is reduced due to the high relative permittivity of water. Epsilon r is equal to 80. So epsilon r 80ன்றதுனால அந்த ரீசன் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வாட்டர் வந்து குட் சால்வெண்டா இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா? ரைட். அதாவது என்னன்னா, அதுக்குள்ளார சோடியமும் குளோரின் ரெண்டு அயான்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட் அயான்ஸா இருக்கிறதுனால அதனுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ வந்து 80 இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்ம அதை எதை வந்து நம்ம குட் சால்வெண்டா, அந்த வாட்டர் வந்து குட் சால்வெண்டா யூஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.